வேலைக்கு முள் போட்டு அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்ல போன கருத்து எனக்கு இருக்குதோ இல்லையோ, உனக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா இந்த ஜனத்துக்கு தான் நான் சொல்ல போறேன். பெரியவங்கள உங்களுக்கு தான் சொல்ல போறேன். நான் உங்களுக்கு தான் சொல்ல போறேன். உங்களுக்கு தான் சொல்றேன். ஆமா. என்ன பிள்ளையோ பெண்ணா பிறந்தா, இல்லையோ பெண்ணா பிறந்தா, சத்தியமா சொல்றேன், பெத்த தாய் தந்தைக்கு சோறு போடக்கூடாது. பெத்த தாய் தந்தைக்கு சோறே போடக்கூடாது. ஏங்க தாய் தந்தைக்கு சோறே போடக்கூடாது. சோறே போடக்கூடாது. இன்னொன்னு, கொடுத்த கடனை வாங்கக்கூடாது. கொடுத்த கடனை வாங்கக்கூடாது. கொடுத்த கடனை வாங்கவே கூடாது. வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. ஊர் ஓரம் நிலத்தை வாங்கக்கூடாது. ஊர் ஓரம் நிலத்தை வாங்கக்கூடாது. ஊர் ஓரம் நிலத்தை வாங்கக்கூடாது. நிலத்தை வாங்கக்கூடாது. ஆமா. இதுக்கு அர்த்தம் என்னடான்னா, பெத்த தாய் தந்தைக்கு சோறு போட்டா நீ போடாதே. தாய்க்கு தான் தெரியும் ஒரு குழந்தை இவ்வளவு சோறு துண்ணணும். இவ்வளவு சோறு துண்ணும் தாய் கையில சாப்பிட்டா தான் அது குச்சி ரொம்ப மனைவி போடுவா. பாக்கெட்ல பணம் இருந்தா போடுவா. ஆமா. பாக்கெட்ல பணம் தாய்க்கு பின் தாரது அண்ணாண்ட விவகாரம். ஆனா தாயின் தெய்வம் தெய்வம் அந்த இடத்த போய் மனைவி அடைய முடியுமா? முடியாதுங்க. அவங்க போட்டுதான் நாம சாப்பிடணுமே தவிர நம்ம கையால அவங்களுக்கு சோறு போட்டா நம்மளுக்கு பாவமா? நம்மளுக்கு தான் பாவம். அவங்க கையில தான் நாம சாப்பிடணும். நம்ம சாப்பிடணும். சம்பாதனை கூட அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுக்கணும். இன்னொன்னு கொடுத்த கடனை கேட்க கூடாது சொல்றேன். என்ன காரணம்? என்ன காரணம்? கொடுத்த கடனை கேட்காது. வெட்டி மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கணும். வெட்டி மட்டும் வாங்கி சாப்பிடணும். கடன் வாங்கினா அப்படியே குடிச்சு மக்கி மண்ணா போடணும். மண்ணா போடணும். நாம நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஊர் ஓரம் நிலத்து வாங்க. ஆமா. ஏன் ஊர் ஓரம் நிலத்து வாங்கினா நான் தான் நம்ம பாதுகாத்தாலும் ஊர்ல இருக்கிற ஆடு மாடுலாம் போய் மேயும். ஆடு மாடு ஐயோ ஆடு மாடு மேய்தே வயிற்றுல வாயில லட்சணா வானா வருமா? வராதுங்க. வராது. ஊர் நடுப்புற கழி காட்டு நடுப்புறமா வாங்கு. எல்லா நிலமும் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா போயிட்டுனா கூட பயிர் காஞ்சிக்கிறானா கூட ஒரு நாள் பம்ப் செட் தண்ணி ஒரு நாளைக்கு விடுவான். பாவம் கெட்ட பயிருக்கு கெட்டு போகுது. அதை போல் பாண்டவருக்கு காட்டை கொடுத்து நாடாக நியமித்தார். அவன் விருப்பாது அவன் கஷ்டப்பட்டான் ஒரு பொருள் அடைஞ்சான். செய்யத்தகாத ராஜசூய யாகத்தை செய்தார். சரி அப்ப சொர்க்கம் போகணும். ரைட் அவன் செய்யலாம். விழுந்தியனியே விழுந்தவனை கண்டு சிரித்தாலே அந்த சித்தினி சிரிக்கி சிரிக்கலாமா? சிரிக்கூடாதுங்க. அவ சிரித்த சிரிப்பு என் உள்ளத்திலே அக்கினி ஜுவாலை தீக்கொண்டு எரிந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த தீய கொதிக்கு தடங்கணும். அதாவது கொதிக்கு தடங்கண்டான்னா எரித்து வச்சுக்கணும். கொதிக்கு தடங்கண்டானா எரித்து வச்சுக்கணும். ஒரு எண்ணம். அது என்ன எண்ணம்? நாம் ஒரு பூதமாகவும் பஞ்சபூதங்களா பாண்டவர்களாக பஞ்சபூதமாகும். பஞ்சபூதம் பஞ்சபூதமா காத்து கொண்டுக்கிறோம். நம்மள யாரும் அசைக்க பார்க்க முடியாது. கெட்ட வார்த்தை நெருங்க முடியாது. அப்படி ஒரு இருமாப்பல் தான் அவன் நெட்டு இன்னைக்கு அடக்கிறேன். அதனால மாமா கடை தெரியும். அப்படியா?
5 பேரை குறித்து 5 கால் மண்டபம் ஒன்று ஏற்படுத்தி பஞ்ச பாண்டவர்களை லகுவாகத்தானே அஸ்தினாபுரம் வரை செய்ய வேண்டும். 6 பேரும் டக்காயிட்டார். ஆமாம், அழைத்துக் கொண்டு வந்து அவருடைய வாழ்வை சொக்கட்டான ஆடி சூது என்று பயிரால் அப்படி பாண்டவர் வந்தால் அவர் வாய்வெல்லாம் கழித்து தானையா ரெடி பண்றோம். கைத்தேர்ந்த சிற்பன் அறிவுள்ள ஆச்சாரியா இருக்கணும். நான் அழைச்சேன். ஆச்சாரியா அவச்சார பிட நாசமா கூட ஆச்சாரியா தாத்தோட்டு கொல்ல ஓ ஆச்சாரியா தோண்டி காமகர் வைத்து ஆயப்படி கும்பதாடி அன்னத்துல கை வைக்கும்போது ஆச்சாரியா கூப்பிடு எவ்வளவு ஓ ஆச்சாரியா ஏய் மரியாதை கூப்பிடு ஆச்சாரியாரே யாரு தாத்தா யாரு துரியோதன மகாராஜாவோட வம்சம் இருக்காரு சீக்கிரமா வா அது முதல்ல சொல்லுடா ஆயா